30 நாள் 30 வீடியோ. இன்றைக்கு வீடியோ 26 நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். முப்பது நாள் 30 வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இந்த கடையில் வீடியோ போட்டிருக்கோம். இங்கே நோன்பு திறக்கலை, பட் இந்த கடையில் மட்டும் வீடியோ போட்டிருக்கோம். நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். நோன்பு கஞ்சி வந்து இன்றைக்கி 26 நோன்பு அப்படிங்கிறனால நோன்பு கஞ்சி கிடைக்காது. இனிமேல் நம்ம அடுத்தடுத்து புரோகிராம்கள் வெளியில் இருக்கிறதுனால நோன்பு கஞ்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறனால நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக அந்த கடைக்கு வந்திருக்கோம். பட் இந்த கடையில் வந்து இஃப்தார் உள்ளேயும் நடக்கும், வெளியிலையும் நடக்கும். மாஷா அல்லாஹ். அப்படி உள்ளே போய் என்னென்ன ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, எப்படி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, ஏற்கனவே காட்டினதேன் எதுவும் திருப்பி இன்னொரு காட்டுறேன். ஏன்னா நோன்பு கஞ்சி முதல்ல காட்டலை. இப்போ வந்து நம்ம கடைக்கு வந்திருக்கோம். கடைக்கு உள்ள இடம் இல்லை, கடைக்கு வெளியில் நம்ம கடை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து 6 மணிக்கு முன்னாடி கடைக்கு உள்ளே வரும். கடைக்கு வந்தால் நோன்பு திறக்க முடியும். அப்படி மக்கள் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படி உங்கள் காட்டுற பாருங்கள். நோன்பு கஞ்சி வச்சுருக்காங்க, சமோசா 2 ஐட்டம் வச்சுருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க, ஜூஸு அங்கிட்டு இருக்காங்க. இது வந்து நோம்பாளிகளுக்காக இங்கே ஏற்பாடு பண்ண கிட்டு. இது பசி வழக்கத்தில் இன்னைக்கு தான் நோம்பு. நாங்கள் இன்றைக்கி இப்போ தொடர்ச்சி இந்த மந்த்து இங்கே பனானா லீஃப் இந்த கடைக்கு தான் தொடர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, எப்படி இருக்கு? நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிப்போம். ஒரு சிறந்த முறையில் இந்த சேவையை வழங்கிட்டு இருக்கிறாரு. எங்களோட பனானா லீஃப் போஸ் நாசர் போஸ் அவர் வந்து இந்த சேவையை வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரியான சேவை தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது மிகவும் ஒரு குறைந்த விலையில் வந்து அன்லிமிட்டெட் எல்லாம். இது அப்படி ஒரு பேக்கேஜ். இது ஒரு பேக்கேஜ். சரி சரி. இதோட ஜூஸ் கிடைக்கும், ஆப்பிள் கிடைக்கும், பழ வகைகள் கிடைக்கும். சரி சரி. நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. சரி, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். வேண்டிய அளவுக்கு சரி, ஓகே, சந்தோஷம். சரி சரி, எடுத்துரு. பாஸை காட்டணுமா? பாஸ் பிஸியாக இருக்காருங்க. ஒன்று ஒன்றா டேபிள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து நிறைய பார்சல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. இது மாதிரி எங்கேயுமே இஃப்தார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது மாதிரி எங்கேயுமே நீங்கள் இஃப்தார் பார்த்துருக்க மாட்டீங்க. கடைக்குள்ளே இஃப்தார் நடக்கும். ஆனால் கடைக்காரங்க ரோட்லேயே வச்சு இஃப்தார் திறக்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் வெளியில் கேட்டு வாங்கணும். ஏன்னா காத்தாட இல்லை ஃப்ரீயாக உட்காந்து நோன்பு திறப்போம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெளியில் கேட்டு வாங்கினோம். போதுவாங்க. அவங்க சொன்ன 7 ரூபா கிட்டு இதுதான். அதாவது நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க, ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, 3 வகையான ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பேரிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா தண்ணி இதில் கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்களாம். இது வந்து அன்லிமிட்டட் அப்படிங்கிறாங்க. இது வந்து சிக்கன் ரோல். अस्सलाम वालेकुम। कैसा भाई? कैसा लग रहा है इधर इफ्तार का? हाँ, क्या पसंद है आपका? ये इसका आपका गांव का टेस्ट नहीं है ना? हाँ, ऐसा नहीं है, बस स्पेशल है, थोड़ा गंजी वगैरह है। हाँ, गंजी वगैरह है। हाँ, गंजी मालूम है आपका? ठीक है। आपका नाम क्या है? आमिर अली। आमिर अली। आप किधर काम करता है? नेटवर्क पेंट कंपनी, रिटेलिंग कंपनी, इटालियन। इटालियन। हाँ, ठीक है, ओके, अच्छा है। आपका किधर के इंडिया में? बेसिकली मैं नहीं, इंडिया पे किधर के? इंडिया बेसिकली फ्रॉम बरेली, रायबरेली। हाँ, रायबरेली, दैट इज ओनली बरेली। बरेली किधर का? बरेली उत्तर प्रदेश के अंदर। उत्तर प्रदेश का? ये सोचता है रायबरेली। ஓகே, தேங்க்யூ. அன்புறவுகளே, இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்கக்கூடிய நோக்கம் என்னென்னா, அடுத்து 2 நாளில் வியாழக்கிழமை வெளியில் ப்ரோக்ராம் இருக்குது. வெள்ளிக்கிழமை நம்ம மக்காவுக்கு போகிறதா மக்காவுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். சனிக்கிழமை வேறு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம் நோன்பு கஞ்சி கிடைக்காது அப்படிங்கிறனால இன்றைக்கி நோன்பு கஞ்சி குடிச்சே ஆகணும். யார் சொல்கிறது?
நோம்பு கஞ்சி குடிச்சு ஆகணும் அப்படிங்கிறனால நோம்பு கஞ்சி தருவாங்க. பட் இது வந்து வந்து எதிர்பாராத சந்திப்பு. நான் பிளான் பண்ணது வேற இடம், கிளம்பிட்டேன். பட் இவங்க எங்கேயோ போனாங்கன்னா போன இடத்துலேருந்து லேட் ஆகுது அப்படின்னாங்க. டக்குன்னு ப்ரோக்ராம் 1 நிமிஷத்தில் மாற்றினது. இல்லைன்னா ஏன்னா ஏற்கனவே எடுத்த இடத்துல நம்ம எடுக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும். பட் நோம்பு திறக்கலை. சரி இந்த தடவை நோம்பு கஞ்சிகளோட நோம்பு திறப்போமே அப்படின்னாக்காக மக்கள் வந்தாங்க. அவரோட சேர்ந்து நோம்பு திறப்போம் அப்படின்னு ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ். மாப்பிள்ளை கஞ்சி குடிக்கணும். நம்ம என்ன உணவுகள் போய் சாப்பிட்டாலும் நம்ம ஊர் கஞ்சியோட அந்த வடையோட சாப்பிடல அதனுடைய டேஸ்ட்டு வேறு தான். ஃபஸ்ட்டு ரோல் டேஸ்ட்டு இது எல்லாமே ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல். ஓகே, நம்ம தமிழ்நாட்டு ஸ்பெஷல் கிடையாது, ஸ்ரீலங்கனுடைய ஸ்பெஷலு. கஞ்சி அவங்களுடைய ஸ்பெஷல் தான். அதுக்கு பேர் பீஃப் ரோல்னாங்க. ஃபஸ்ட்டு கஞ்சி எப்படி இருக்குது? அடிப்பொடி. நோம்பு கஞ்சி, வடை, அல்டிமேட். இன்னொரு நோக்கம் என்னன்னா நோம்பு கஞ்சி குடிக்கணும். நோம்பு கஞ்சி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம். அதனுடைய நோம்பு கஞ்சி சூப்பர். அதே மாதிரி உங்களுடைய ஏற்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க. விலை கம்மியாக மண்ணு நிறைவோடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்புரோல அல்ஹம்துலில்லாஹ் 30 நாள் 30 வீடியோவில் 26வது வீடியோ எதிர்பாராத விதமாக நோன்பு கஞ்சிக்காக பிளான் பண்ணி வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்த வருடம் தான் நோன்பு கஞ்சி கிடைக்குங்கிற ஒரு ஆசையில் முன்கூட்டியே நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு பிளான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மேற்கொண்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்களும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் இங்கே வந்தாங்க, பார்த்தோம். பட் அவங்கள எடுக்க முடியலை. அல்ஹம்துலில்லாஹ். வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய வீடியோவை அதிகம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து சிறு விடைபெறுவது உங்கள் காரை ஃபுட் விலாகர் ஹபீப் ரஹ்மான். டான் 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 டான்.